ஏய் நல்லவில்லை. வணக்கம் சார். வேற என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா முதல்ல பில்ல கொடுங்க. ஓகே சார். ஏன் அங்கிள் நம்ம ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ் குறைஞ்சிருக்காங்க? இவங்கெல்லாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர் தம்பி. நம்ம ஹோட்டல் மேல உள்ள மரியாதையினால தொடர்ந்து இங்கேயே வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணணுமே அங்கிள். பேசாம ஜாக்சனை மாத்திடலாமா? பேப்பர்ல ஆடு கொடுத்தது, அவனை வரவழைச்சது, அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததுன்னு ஏகப்பட்ட அமௌண்ட் செலவாயிடுச்சு தம்பி. பணம் தான் செலவாச்சே தவிர ஆள் செட் ஆகிறே தம்பி. ப்ளீஸ் டூ சம்திங் அங்கிள். பழையபடி ஹோட்டலுக்கு கூட்டம் வரணும். பழைய கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாம புது கஸ்டமர்ஸும் நிறைய வரணும். ஹோட்டல் எப்பவும் கலகலன்னு இருக்கணும் அங்கிள். வணக்கம்மா. என்னமா மேகி டிஷ் எல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கு? இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, 2-3 நாள் அப்படிதான் இருக்கு. பின்ன எப்படி இருக்கும்? நான் சமைக்கிறது இல்லையே. என்ன நீ சமைக்கலையா? நீ தானமா இங்க ஷெஃப்? அது இங்க சாப்பாடு நல்லா இருந்தப்ப. இப்ப நான் இங்க வேலையில இல்ல. ஹலோ சார். ஹலோ மேகி. அங்கிள் இவ எதுக்கு இங்க வந்தா? எதுக்குன்னா இது ஹோட்டல் தம்பி, கஸ்டமரா கூட வந்திருக்கலாம். அவ எதுக்கு கஸ்டமரா வரணும்? என்ன தம்பி நீங்க இப்பதான் நீங்க கஸ்டமரே வரதில்லைன்னு மனசு வருத்தப்பட்டீங்க. இவ்வளவு வந்துட்டு போட்டுமே. சார், ராம் அவன் கேபின்ல இல்ல. எங்க இருக்கான்னு தெரியுமா? ஜேஎம்டி என் கேபின்ல இருக்காருமா. ஓ, தேங்க்யூ சார். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? உன்னாலதான் நானும் ஸ்வேதாவும் பிரிஞ்சோம். அதனால நீயே எங்க 2 பேரையும் சேர்த்து வை. லெட்டர் கொடுக்கற. நான் என்ன புரோக்கரா? இல்ல, பிரேக்கர். காதல் புனிதமானது மேகி. மண்ணாங்கட்டி. ஏற்கனவே இப்படி சொல்லிதான் ஒரு பொண்ணுக்கு கோயில திருட்டு கல்யாணம் பண்ணி வச்ச. அன்னையில இருந்து போலீஸ பார்த்தாலே பயமா இருக்கு. பட் இந்த மேட்டர்ல நீ, நான், ஸ்வேதா, லவ் அவ்வளவுதான். மத்தபடி போலீஸ் மேட்டர்லாம் வராது மேகி. நீ முதல்ல லெட்டர் ரெடி பண்ணு. நான் ஸ்வேதா கிட்ட பேசுறேன். ராம், என்ன நடக்குதுங்க? நீ ஏன் நிறுத்திட்ட ராம்? டைப் பண்ணு. ஸ்டாப் இட் ராம். என்ன டைப் பண்ற? எனக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட்னு சொல்றான். நான் நடத்த சரியில்லாதவளுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் தர முடியாதுன்னு சொல்லு. பட் ஒன் திங் மிஸ்டர், அந்த புது ஷெஃபால நீ வேலை தேடி ஒரு ஹோட்டல் வாசல்ல லோன்னு அலைய போற. குட் பை. பாத்தியா என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? ஐ டோன்ட் லைக் ஹர். நீ இனிமே அவகிட்ட பேசாத. அட பாவிகளா, மேகி அனுப்பி ஸ்வேதாவை கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா நடுவுல பூந்து மேட்டர் கெடுத்துட்டீங்க கிருஷ்ணா. உங்க சண்டையில என் டவுசரை கிழிச்சிட்டீங்களே. இந்த மாமா இருக்கும்போது நீ வேலை இல்லாம இருக்கிறதா? எனக்கு அசிங்கம். இரு வரேன். இப்ப என் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு ஹலோ 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 சிக்னல் வீக்கா இருக்கு. ஹலோ ஹலோ. எங்க போற? கிளாஸுக்கு. அங்க போய் பொண்ணுங்க பக்கத்துல பாதுகாப்பா உட்காந்துக்குவ. ஆமா, நீ ஏன் ஆம்பளை பசங்க கூட சேர மாட்டேன்ற? மச்சான், ஏன்னா எனத்தோட தானே சேரும். இந்த இத கூட அவனுக்கு. ஏய், என்ன மாறிக்கிற? அந்த Dress பாரு. ஏய் ஹீரோ மச்சான், அதுக்கு முன்னாடி இந்த மீச மாதிரி 4 முடி இருக்குல, அத லைட்டா வலிச்சோன்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். டாடி ஆடின்ற. ஏய் புறா மச்சான். புடிடா. டேய் நிறுத்துடா. சபா, இவ வேற அப்பப்ப ஹீரோவை காப்பாத்துற ஹீரோயின் மாதிரி வந்துடுறா. என்ன ஓவரா சீன் பண்ணிட்டு இருக்க? இப்போ என்ன டைவ் வச்சு சண்டை போட போறியா? அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. ஆல்ரெடி நீங்க பண்ணதெல்லாம் நான் ஷூட் பண்ணிருக்கேன். இத நான் பிரின்சிபல் கிட்ட காட்டுன்னு வெச்சுக்கோ, உங்க சீட் எல்லாம் டர் தான். இங்க பாருங்க, கௌரி என் ஃப்ரெண்ட். இனிமே அவங்க கிட்ட உங்க வேலையெல்லாம் காட்டுனீங்க, தொலைச்சிருவேன் தொலைச்சு. இந்த அம்மாவோட பொண்ணு வயசுக்கு வந்துருச்சான். நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவா. 500 பேருக்கு சமையல் பண்ணுமா? இவர் ஏன்டா அழுவுறாரு? பாவம், அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு பாட்டியும் 15 நாள் முன்னாடி போயிட்டாங்களாம். நாளைக்கு கருமாதியா 200 பேருக்கு சமையல் பண்ணுமா? சரிடா, இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த? இவங்க ஸ்கூல்ல இலவச மதிய உணவு திட்டம் போடுறாங்கல்ல, அதுக்கு சமைக்கிறாயா சரியில்லையா. அதனால இந்த பசங்களை வச்சு பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணி அந்த ஆயாவை துரத்தி விட்டு அந்த வேலையை நம்ம வேலைக்கு வாங்கி தர போறேன்.